திருவாரூரில் மின்தடை காரணமாக ஆள் மாற்றி கொலை செய்த வழக்கில் 6 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் கொத்தனாரான நந்தகுமார். இவர் அம்மையப்பன் பேருந்து நிறுத்தத்தில் நேற்று முன்தினம் இரவு நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவம் பழிவாங்கும் நோக்குடன் செய்யப்பட்டது என்றும் ஆள் மாற்றி செய்யப்பட்டது என்றும் காவல்துறை விசாரணையில் முதற்கட்டமாக தெரிய வந்தது. இதனையடுத்து திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையில தனிப்படை அமைத்து தப்பியுடைய குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளிகளான காட்டூர் பகுதியை சேர்ந்த இளையராஜா, விளமல் பகுதியை சேர்ந்த துரைராஜ், வடகரை பகுதியை சேர்ந்த ஹரிகரன், சீர்காழி சேர்ந்த தோனி, ஜெயங்கொண்டம் பகுதியை சேர்ந்த சிற்றரசன், கமலாபுரம் பகுதியை சேர்ந்த மணிதேவா ஆகியோர் இன்று அதிகாலை திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இதில் காட்டூர் ஜெயராஜா மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காவல்துறை அவர்கள் நடத்திய விசாரணையில 4 வருடங்களுக்கு முன்பு அம்மையப்பனின் விசிக கிளை செயலாளர் கவியரசன் படுகொலைக்கு பழிதீர்க்கும் வகையில அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பெரிய காளிதாஸ் என்பவர் கொலை செய்யும் நோக்குடன் இளையராஜா உள்ளிட்ட 6 பேர் 2 இருசக்கர வாகனங்கள் காத்திருந்ததும் மின்சாரம் தடைப்பட்ட போது பெரிய காளிதாஸ் அந்த இடத்திலிருந்து தப்பித்து செல்ல அவருக்கு பதிலாக அங்கு அவருடன் பேசிக் கொண்டிருந்த அவரது நண்பரான நந்தகுமாரை அந்த கும்பல் படுகொலை செய்துள்ளது என்பதும் காவல்துறை விசாரணை தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.